Good morning, engineers. Now, I would like to present a small video on engineering mechanics. This video will help to the students to get the maximum mark in smart manner, right? I don't cover all the topics, just I cover all the units with respect to university examination point of view. This video speak both English and Tamil. It will help to understand the concept in easy manner. Okay. Why? Because the students are requested to cover all the topics in Tamil only, but it is somewhat difficult to cover the Tamil. So I cover both the Tamil and English. Okay, right. Now I move the unit engineering mechanics unit 1 statistics of particles. So now this topic only focusing on university point of view, not cover almost all the topics, right? So students very well know about the parallel law of forces. The parallel law of forces will help to solve the problem if the particle are subjected to two forces, two concurrent forces. So concurrent forces na என்னன்னு தெரியும் ஆல்ரெடி எல்லாமே கிளாஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னன்னா just more than two forces, more than two concurrent forces act ஆனால் ஒரு பார்ட்டிக்கலில் then how to solve. Okay. Next வந்து this is a concept of resolution of forces. Next என்ன பார்க்க போறோம்னா if force acting in inclined to the axis, ஓகேங்களா, inclined to the axis. So அப்படி ஆக்ட் ஆக சொல்ல how to resolve the given force into a different component. So different component here we are only focusing on horizontal component and vertical component because this syllabus covered only a two dimension only. Okay, right. Now we are moving into the topic. So the member subjected to inclined plane. Okay va, or the force வந்து let just look this is a particle. இந்த பார்ட்டிக்கல்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஒரு இன்க்ளைண்ட். ஸோ வித் தி ஆங்கிள் ஆஃப் தீட்டா, இந்த ஆங்கிள் ஆஃப் தீட்டாவில் ஆக்ட் ஆக சொல்ல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக சொல்ல இந்த ஃபோர்ஸுடைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எப்படி இருக்குன்னா யூஸ்வலாக இன் ப்ராக்டிக்கல் திஸ் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் த லோட் இன் போத் எக்ஸ் அண்டு ஒய். இதோட ரிசல்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னா, இப்போ இதுதான் ஒரு பார்ட்டிக்கல், இந்த இடத்துல தான் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த கான்செப்ட் தான் ஜஸ்ட் இது தீட்டா ஆங்கிளில் ஆக்ட் ஆகுது. என்னென்னா ஃபோர்ஸ், இதோட எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இது என்னென்னா இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம யூஸ்வலாக இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எஃப் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்க, எக்ஸில் மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன, ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல இந்த மெஷர் பண்ணிங்கன்னா தென் வி கேன் டிட்டர்மைன் த விச் டேரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, என்ன ஆங்கிளில் எவ்வளோ மேக்னிடியூட்டில் ஆக்ட் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்போஸ் இதே போல் இன்க்ளைண்டாக இருக்க சொல்ல என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து போத் எக்ஸ்லேயும் ஆக்ட் ஆகும், ஒய்லேயும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதே போல் ஒரு கான்செப்ட் சொல்ல தென் how to solve this kind of problems. Okay, concurrent forcesல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரையாங்குலர் காம்பனண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் வந்து நான் ஓன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஏ பி சி. இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இந்த எக்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தென் ஒய்யில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா யூஸ்வலாக சம்மு சால்வ் பண்ண சொல்ல இது எக்ஸு, இது வந்து ஒய், ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் வெர்டிக்கல் டைரக்ஷன், force acting at horizontal directions. ஓகேங்களா, force acting at vertical direction then force acting at horizontal direction. இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் பாயிண்ட் ஓ. இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ் எஃப்ன்றது வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். லெட் கன்சிடர் ட்ரையாங்குலர் OAB. என்ன, triangular OAB. triangular OAB.
இப்போ எனக்கு என்ன வேணும்னா horizontal component OB OBயில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, தென் OCயில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளில் இதில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, இது எவ்வளோ ஆக்ட் ஆகுது டியூ டு இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரைட், இப்போ நான் இது எப்படி எடுக்கலாம், காஸ் தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு தெரியும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு இது என்ன ஹைபோட்டனஸ், இது என்ன அட்ஜசன்ஸ், இது வந்து ஆப்போசிட். தீட்டாக்கு எதில் ஆப்போசிட், அட்ஜசன்ட் ஹைபோட்டனஸ். காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டனஸ் சைடு. ரைட்டா, எனக்கு என்ன வேணும், ஓபி. ஓபி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எப்படி எழுதலாம், ஓபி இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா ஓஏ இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதலாமா. இப்போ இங்கே ஓஏ இந்த எண்ணம் தான் நான் சொல்கிறேன், ஓஏ இது என்ன சி. இந்த ஓஏன்றது நான் என்னென்னா எஃப்ஹெச்னு எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன, ஓ இஸ் நத்திங் பட் ஏ ஃபோர்ஸ் அட் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா. ஏன்னா ஓஏ இஸ் நத்திங் பட் வாட், ஓஏ இஸ் நத்திங் பட் எஃப். இந்த எஃப் தான் ஆக்ட் ஆகுது, ஸோ எஃப் காஸ் தீட்டா. சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது எனக்கு வெர்டிக்கலாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வெர்டிக்கலாக என்ன ஆக்ட் ஆகுது. இப்போது என்ன வேணும், ஏபி வேணும், ஏபி. அப்போ என்ன பண்ணலாம், ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் என்ன வரும், சைன் தீட்டா ஈக்குவல் டு, சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட் ஏபி டிவைடட் பை ஹைபாட்டனஸ் சைடு என்ன ஓஏ. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன, ஓஏ சைன் தீட்டா. ஓகேவா, ஸோ இந்த ஓஏன்றதை நான் என்ன சொல்கிறேன்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எஃப்இன்னு சொல்கிறேன்னா, அப்போ ஏபி இஸ் நத்திங் பட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ஓஏன்றது என்ன எனக்கு தெரியும், எஃப்னு தெரியுமா, எஃப் சைன் தீட்டா. ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்னா எஃப் சைன் தீட்டா, ஹரிசாண்டல் காம்பனண்ட்னா எஃப் காஸ் தீட்டா. திஸ் இஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி ரிசால்வ் பண்ணுது. இது வந்து பிளைண்டாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகுதுன்னா காஸ் தீட்டா, வெர்டிக்கலாக ஆக்ட் ஆச்சுன்னா சைன் தீட்டா. அப்படிலாம் கிடையாது. உங்கள் தீட்டா வந்து எந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க, இப்போ தீட்டா வந்து இந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சப்போஸ் இந்த தீட்டா வந்து இந்த இடத்துல இமேஜின் பண்ணிங்க, நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே ஹரிசாண்டலாக தான் வச்சு போட போதும். அதனால் யூஸ்வலாக எஃப் காஸ் தீட்டா, வெர்டிக்கல்னால் எஃப் சைன் தீட்டா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும்னா, தீட்டா பொறுத்து மாறும். எங்கன்னா யூனிட் 4லாம் சொல்ல பார்த்தீங்கன்னா தீட்டாவை மாற்றி கொடுப்பாங்க. சம்டைம் யூனிவர்சிட்டிலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தீட்டாவை வந்து ரீலொகேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்னா, தீட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டான்றது வந்து கான்செப்ட் வரும். இப்போ சப்போஸ் தீட்டா வந்து நான் இங்கே லொக்கேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க, இதுதான் தீட்டான்னு வச்சுங்க. இப்போ ஆப்போசிட் என்ன, இது ஆப்போசிட் ஆகிடும், இது அட்ஜஸ்டன்ட் ஆகிடும், இது ஹைபாட்டனஸ் தான், தேர் இஸ் நோ இஷ்யூ. இப்போ நீங்கள் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்பவுண்டுக்கு என்ன ஆகிடும், சைன் ஹரிசாண்டல் காம்பவுண்டுக்கு சைன் தீட்டாவும் வெர்டிக்கல் காம்பவுண்டுக்கு காஸ் தீட்டாவும் மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ தீட்டா வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூஸ்வலாக எப்பவுமே ஹரிசாண்டல் காம்பவுண்ட்லேயே தீட்டா வர போல் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுங்க. ஓகேவா, இப்போ நம்ம சம்மு பார்க்க சொல்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ திங்க் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு போயிடலாம். ஓகேவா, ஸோ கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னென்னா மோர் தென் 2 forces. ஸோ 2 forces ஆக்ட் ஆனால் நம்ம parallel law of forces வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பட் மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டினில் மோர் தென் 2 forces வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, மோர் தென் 2 forces வந்து கன்வெர்டட் இன்டூ parallel law லைக் 2 forces கன்வெர்ட் பண்ண போகிறேன். அந்த 2 force என்னென்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சம் சிஸ்டம் ஆஃப் வே ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அது என்னென்னு பார்க்கலாம். அது என்னென்னு பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் கோஆர்டினேட் சிஸ்டம். ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்து எப்படி 4 கோஆர்டினேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம், செகண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், தேர்டு அண்ட் ஃபோர்த்து கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் நீங்கள் மேஜராக என்னென்னா சைன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ நம்மளுக்கு சைன்லாம் ஆல்ரெடி நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், போத் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்கும், எக்ஸ் மைனஸாக இருக்கும், ஒய் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே மைனஸாக இருக்கும். ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒய் வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஒரு பார்ட்டிக்கலில் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஐ எம் அப்ளைங் எ force on particle due to applied force the particle may subjected to move. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன நம்ம பேசிக்காக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹரிசாண்டல்னா என்ன? காஸ் தீட்டா. வெர்டிக்கல்னா என்ன? சைன் தீட்டா. இப்போ நான் இது ஏன்னா என்னுடைய ஃபோர்ஸ் வந்து நான் இதே போல் ஒரு குவாட்ரண்ட்டில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து என்னுடைய தீட்டா. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். இந்த பார்ட்டிக்கலை நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண சொல்ல என்ன ஆகும்? டியூ டு தட் இந்த ஃபோர்ஸ் அப்ளை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், இதுதான் என்னுடைய பார்ட்டிக்கல். இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல்னால் ஒரு இட்ஸ் எ டைமென்ஷனலஸ் மெம்பர், பட் இட் சப்ஜெக்ட் மூவிங். ஓகேங்களா? நான் இப்போ இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ண சொல்ல இது என்னவாகும்? இட் மே பி ஃபால் ஆன் திஸ். இட் ஃபால் ஆன் எந்த குவாட்ரண்ட்டில் ஃபால் ஆகுது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஃபால் ஆகுது. இதோட ரிசல்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? அப்போனா ஹரிசாண்டலாக சொல்ல இங்கே என்ன சைன்? ரெண்டுமே மைனஸ். ஸோ அப்போ வெர்டிக்கல் என்ன? வெர்டிக்கல் நம்மளுக்கு என்ன தெரியும்? எஃப் மைனஸ் சைன் தீட்டா, மைனஸ் எஃப் சைன் தீட்டா. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹரிசாண்டலாக எஃப் மைனஸ் எஃப் காஸ் தீட்டா, இதுதான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ராயிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராயிங் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். இது எல்லாமே கிளாஸில் கவர் பண்ணது தான், பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் வெயிட். ரைட். இப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இதுதான் என்னுடைய பார்ட்டிக்கல். ஓகேங்களா? இந்த பார்ட்டிக்கலில் இந்த ஆங்கிள் ஹரிசாண்டலாக வச்சுருக்கேன். பார்த்துங்க, தீட்டா வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ அப்போது ஹரிசாண்டல் எல்லாமே காசாக இருக்கும், வெர்டிக்கல் எல்லாமே சைனாக இருக்கும். இப்போ இந்த பார்ட்டிக்கலை நான் ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதோட ரிசல்ட்ஸ் வந்து என்னவாகும்? இட் ஷுட் பி ஸ்பிட் இன்டு 2. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல பார்ட்டிக்கல் வந்து இந்த ஆக்டில் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ரிசல்ட் எங்கே ஃபால் ஆகும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஃபால் ஆகும். அப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் என்னவாக இருக்கும்? மைனஸ் மைனஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ நான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் அப்ளை பண்ணுறேன். இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? ஃபோர்த்தில். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் அப்ளை பண்ண சொல்ல இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஃபால் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரிசல்டன்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரிசல்டன்ட் குவாட்ரண்ட்டுடைய சைன் சிக்னேச்சர் வந்து நம்ம பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ திஸ் இஸ் எ ஃபார்முலா. ஸோ பார்ட்டிக்கல் வந்து டுவேர்ட்ஸ் பார்ட்டிக்கலாக இருந்தால் மட்டும் இது அவே ஃப்ரம் பார்ட்டிக்கல். ஃபோர்ஸ் வந்து டுவேர்ட்ஸ் பார்ட்டிக்கலாக அதுக்கு சொல்ல ரிசல்டன்ட் எங்கே ஃபால் ஆகுதோ அதோடைய சைன் வந்து இங்கே போடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் த பார்ட்டிக்கல். ஓகேவா? இந்த ட்ராயிங் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இதோட ரிசல்டன்ட் எங்கே வரும்? சேம் குவாட்ரண்ட்லேயே வரும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயே வரும். கரெக்டாக நான் வந்து பார்ட்டிக்கலை இந்த சைடில் புல் டவுன் பண்ணுறேன், இந்த சைடில் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணேன். ஸோ அதனால் இது ரிசல்ட் வந்து ஆப்போசிட் குவாட்ரண்ட்டில் ஃபால் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் வந்து சேம் குவாட்ரண்ட்லேயே அப்ளை பண்ண சொல்ல என்ன ஆகும்? ஸோ குவாட்ரண்ட் சிக்னேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்ன? எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சேம் என்ன சிக்னேச்சர் சைன் சிக்னேச்சர் இருக்கோ சேம் சைன் சிக்னேச்சர் மட்டும் அப்ளை பண்ணுறோம். ஐ ஹோப் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலுமே போதும். நம்ம 5 யூனிட்டில் இதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த எஸ்பெஷலி ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து இதே கான்செப்ட் தான் எங்கே கம்ப்ளீட்டாக 5 யூனிட்ஸ்லேயே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போது இதே போல் நான் ரிசால்வ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர். மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக எத்தனை ஸ்டெப் இருக்குது? 4 ஸ்டெப் இருக்குது. ஜஸ்ட் என்ன? மோர் தென் 2 ஃபோர்ஸஸ். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இதே போல் தான் கொடுப்பாங்க. ஸோ F1 θ1, F2 θ2. இது வந்து ஒரு பார்ட்டிக்கலில் மோர் தென் 2 ஃபோர்ஸ். இங்கே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 3 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதே போல் கொஸ்டின்ஸில் கொடுத்தாங்கன்னா we need to resolve into the 2 component. என்னவா கன்வெர்ட் பண்ணோம்?
ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக ரெண்டு காம்பனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது? 3 ஃபோர்ஸஸ் வந்து 2 ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா parallel law of forces அப்ளை பண்ணி we can solve it. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போதுன்னா ஸ்டெப் 1 ஃபைண்ட் algebraic sum of the horizontal component. இப்போ இதில் horizontal component மட்டும் நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ இதில் எதுலாம் horizontal componentஆக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் F1. horizontal componentல நம்ம என்ன எழுதணும்? இப்போ இதை ரிசால்வ் பண்ணனா என்னவாகும்? horizontalக்கு என்ன பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது? away from the force எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா away from the particle. ஸோ இதோட ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? இதே குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? F என்ன F cos theta 1. இங்கே என்ன வரும்? F sin theta 1. இது வந்து F1 ஃபோர்ஸ், அதனால் F1 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே இது மைனஸ் இது ப்ளஸ், இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. இது வந்து ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன வரும்? தீட்டா வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன வரும்? ஸோ மைனஸ் F2 cos theta 2, y வந்து ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ F2 sin theta 2. இங்கே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல, ஜஸ்ட் லீவ் இட். இந்த இடத்துல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல, லீவ் இட். இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? வெர்டிக்கல் வந்து மைனஸ் F3 sin theta 3. இங்கே என்ன? F3 cos theta 3. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? இதே போல் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறீங்க இல்லையா, அங்கே எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். என்னென்னலாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு F1 cos theta மைனஸ் F2 cos theta 2. நெக்ஸ்ட்டு என்ன ஹரிசாண்டல் காம்பவுண்ட்? F3 cos theta 3 ப்ளஸ் தான் எல்லாமே. ஸோ இதே போல் எழுதுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன? சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். என்னென்ன வெர்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் இருக்குது? ஸோ F1 sin theta 1, F2 sin theta 2 மைனஸ் F3 sin theta 3. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறீங்க? இப்போ என்ன ஆச்சு? n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 ஃபோர்ஸஸ் வந்து என்னவா பண்ணிட்டேன்? இது 2 ஃபோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். என்ன? சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தென் சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? we can determine the resultant force are equal to, ஃபார்முலா என்னன்னா root of sum of the horizontal force square plus sum of the vertical force square. நெக்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணனா என்ன கிடைச்சிடும்? ஜஸ்ட் we get the resultant force. இந்த resultant force இந்த டோட்டலாக 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சு இல்லையா, இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன டேரக்ஷனில் ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ்? ஸோ அப்போ என்னென்னா டேரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னென்னா tan alpha equal to sum of the vertical force divided by sum of the horizontal force. ஸோ ஆல்ஃபா வேணும், tan inverse equal to sum of the vertical force, sum of the horizontal force. இவ்வளோ தான்ப்பா கான்செப்ட். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக என்ன பண்ணலாம்? 11Aல ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா குவாட்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு நத்தணும் இல்லையா, இந்த குவாட்ரண்ட் வந்து நீ புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஃபோர்ஸஸ் வந்து டூ வேர்ட்ஸ் பார்ட்டிக்கலாக இருந்தால் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும்? எந்த குவாட்ரண்ட்டில் ஆக்ட் ஆகுதோ அதோடைய ஆப்போசிட் குவாட்ரண்ட்டோடைய சைனை வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் அவே ஃப்ரம் த பார்ட்டிக்கல், இதே போல் அவே ஃப்ரம் த பார்ட்டிக்கலாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க? சேம் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கோ அதோடைய சைன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன? சம்மு கொடுத்தாங்கன்னா இதே போல் தான் சம்மு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ப்ளஸ் மைனஸ் வந்து மார்க் பண்ணிங்க. கொஸ்டின் கொடுத்த உடனே அந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு ஹெட்டிங் போடுறீங்க. ஃப்ரீ பாடி டயக்ராமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனை வந்து மார்க் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்னு மார்க் பண்ணிவிட்டு தீட்டா வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சம்டைம் என்னென்னா வெர்டிக்கல் காம்பவுண்டாக கொடுப்போம். சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த தீட்டா கொடுக்காம இந்த தீட்டா கொடுத்துடுவான், இந்த வேல்யூ வந்து கொடுத்துடுவான். சப்போஸ் ஏதோ சம் தீட்டா வேல்யூ, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த தீட்டா வேணால் என்ன பண்ணுவீங்க? இது டோட்டல் வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போது 90 மைனஸ் தீட்டா போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? இந்த ஆங்கிள் கிடச்சிடும் இல்லையா? ஸோ எப்போவுமே எந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாலும் ஆல்வேஸ் கன்வெர்டட் இன்ட்டு ஹரிசாண்டல் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேவா? இல்லை எனக்கு வெர்டிக்கலாகவே வச்சு போடலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்?
ஜஸ்ட்டு இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா சேஞ்ச் ஆகும். இப்போ வெர்டிக்கல் தீட்டா வச்சிங்கன்னா என்ன ஆகும், சைன் வந்து இங்கே வந்துடும், காஸ் வந்து இங்கே போயிடும், அவ்வளோதான். நத்திங். நீங்கள் எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ட்ரை டு கன்வெர்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக வச்சுருந்தா நம்ம சொல்கிற கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் முடிச்சோடனே சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் ரிசல்டன்ட், நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணினா என்ன ஆகிடும், சம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இந்த சம்மு பாருங்கள். இங்கே என்ன சம்மு கொடுத்துருக்காங்கன்னா, 3 coplanar concurrent forces are acting at a point as shown in figure. Determine the resultant in magnitude and direction. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்கான், 200, 400, நெக்ஸ்ட் 600 சம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் இதிலேயே போடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஃபஸ்ட்டு சைனு மார்க் பண்ணுங்கள், எது ப்ளஸ்ஸு எது மைனஸ், நெக்ஸ்ட்டு இது மைனஸ், நெக்ஸ்ட்டு இது மைனஸ். ஓகேவா? தீட்டா இங்கே தான் இருக்குது. அப்போது ஹரிசாண்டல் எல்லாமே காசு, இது எல்லாமே சைனு. இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்லாம் என்ன எழுதலாம், 200, இது ரெண்டுமே ப்ளஸ் தான், ஏன்னா அவே ஃப்ரம் த பார்ட்டிக்கல் வந்து ஃபோர்ஸு. ஸோ அப்போ இந்த குவாட்ரண்ட்லேயே தான் ஃபாலோ ஆகும். அப்போது 200 cos 45. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன இங்கே, 200 sin 45. இப்போது இந்த இடத்துல என்ன, ஜஸ்ட் சேம், எவ்வளோ 400, இங்கே என்ன மைனஸ் 400 cos 30, இங்கே எவ்வளோ 400 ப்ளஸ் தான் sin 30. ஸோ இந்த இடத்துல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ இங்கே எவ்வளோ வெர்டிக்கல் ஃபோர்ஸு, மைனஸ் 600 sin 60. இப்போ இங்கே இந்த ஃபோர்ஸ் இங்கே எவ்வளோ, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ 600 cos 60 ப்ளஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, ஸ்டெப் 1, சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு sum of the horizontal force வந்து we need to determine. என்ன sum of the horizontal force, என்னென்ன 200 cos 45, நெக்ஸ்ட்டு மைனஸ் 400 cos 30, நெக்ஸ்ட்டு 600 cos 30. ஸோ இப்போ என்ன sum of the horizontal force கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன sum of the vertical force, என்னென்ன vertical force ஆக்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்ன ஆக்ட் ஆகுது, 200 sin, நெக்ஸ்ட்டு 45, நெக்ஸ்ட்டு 400 sin 30 மைனஸ் 600 sin 60. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். அப்போது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கன்வெர்டட் இன்டு 2 ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஐ டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். ஸோ அதில் ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டேரக்ஷன் வந்து ஐ வாண்ட் டு டிட்டர்மைன். ஸோ என்ன ஃபார்முலா, நீங்கள் ஆக்சுவலாக இதே போல் ட்ராப் பண்ணி காமிக்கணும், டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதுதான் ப்ரொசீஜர், இதே போல் தான் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இது ட்ராயிங் போனோன்னா, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன வந்ததுக்கு ப்ளஸ்ஸு, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன வந்ததுக்கு மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ஹரிசாண்டல் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் எந்த குவாட்ரண்ட்டில் வரும், 4th குவாட்ரண்ட். ஸோ அப்போ 4th குவாட்ரண்ட்டோடைய ட்ராயிங் எப்படி இருக்கும், எந்த குவாட்ரண்ட்டில் வரும், 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ அப்போ 4th குவாட்ரண்ட்டோட ட்ராயிங் எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் எவ்வளோ வருது, 201 95. ஸோ இப்போ உனக்கு என்ன வேணும், ஆங்கிள் வேணும், ஹரிசாண்டல் ஆங்கிள் தான் மார்க் பண்ணுவோம், வெர்டிக்கல் வராது. ஏன்னா நம்ம எல்லாமே சம் ஆஃப் த ஹரிசாண்டல் லைக் தீட்டா வந்து ஹரிசாண்டல் தான் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, tan alpha equal to sum of the vertical force divided by sum of the horizontal force. Next என்ன, just you are determine the unknowns. So resultant கண்டுபிடிச்சிங்க, theta எவ்வளோ வந்து 61.98. இதே போல் யூனிவர்சிட்டியில் drawing போட்டு மார்க் பண்ணி காமிக்கணும், then only you will get full marks. ஓகேவா? I hope this topic you understood, right? So the topic எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் மேக்ஸிமம் சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா என்ன காம்ப்ளிகேட்னஸ் கொடுப்பானா மேக்ஸிமம் இதே போல் தான் கொடுப்பான். சம்டைம் என்ன பண்ணியிருப்பான்னா கொஸ்டின் கொடுத்துருவான், நார்த் ஈஸ்ட்டு. நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சம்மு சால்வ் பண்ணியிருப்போம் பாருங்கள், நார்த் ஈஸ்ட்டு சம்மு சால்வ் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா, இந்த தீட்டா இருக்குது இல்லையா, இந்த தீட்டா வேல்யூ வந்து கொடுக்காம, இந்த 45ன்றது இல்லையா, அது தீட்டா கொடுக்காம என்ன பண்ணிடுவான்னா ஸ்லோப் கொடுத்துருவான். ஓகேவா? இதே போல் ஸ்லோப் கொடுத்துருவாங்க.
இதே போல் ஸ்லோப் கொடுத்துருவாங்க ஓகேவா. இது என்ன பண்ணுவான்னா 3 இது 4 கொடுத்துருவான் ஓகேவா. நீ உனக்கு என்ன வேணும் தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கொடுக்குமா டேரெக்டாக இந்த 45 டிகிரி கொடுக்காம இதே போல் ஸ்லோப் கொடுத்துருவான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ இது இன்க்ளைனேஷன் இதுக்கு. ஸோ இதுதான் தீட்டா, இதுதான் ஹரிசாண்டல். இப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க தீட்டா. ஸோ இது தீட்டா, உனக்கு என்ன வேணும் ஆங்கிள் வேணும், இந்த ஹைபோட்டனஸ் உடைய ஆங்கிள் வேணும். என்ன கண்டுபிடிப்பேன் ஜஸ்ட்டு புட் த tan ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் ஜஸ்ட் யூ கெட் த தீட்டா. இந்த தீட்டா வேல்யூ வந்து கிடச்சிடும். இதுதான்ப்பா காம்ப்ளிகேட், வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. கொஸ்டின் வந்து ஒன்று இதே போல் ட்ராயிங் அவங்களே டேரெக்டாக கொடுத்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ட்ராயிங் கொடுத்து இந்த தீட்டா வேல்யூக்கு பதிலாக ஸ்லோப் கொடுத்து நீ தீட்டா கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுற போல இருக்கும் ஓகேங்களா. இல்லையா இந்த ட்ராயிங் கொடுக்காம கொஸ்டின்லேயே கொடுத்துடுவான் ஓகேவா. ஸோ அதே போல் ஒரு கொஸ்டினும் நான் உங்கள் கொஸ்டின் பேங்க்கில் இருக்கும் பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் பேங்க்கில் நார்த் ஈஸ்ட் சம்முன்னு ஒன்று சம்மு கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த சம்மு பாருங்கள், இதில் பாருங்கள் பார்ட்டிக்கல் ஓ ஆக்டிங் as a following forces என்ன சொல்கிறாங்க 20 நியூட்டன் இன்க்ளைன்டு 32 நார்த் ஈஸ்ட். இப்போ என்ன பண்ணிட்டான்னா நீ ட்ராயிங் எப்படி போடணும் XY போட்ட இல்லையா வெர்டிகல் ஹரிசாண்டல் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோ. ஸோ 20 நியூட்டன் எங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ராயிங் எடுத்துக்கு வந்துடு. ஸோ 20 நியூட்டன் வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஆக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இதே போல் ட்ராயிங் வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க இந்த 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட் என்ன சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், சம் ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தென் டைரக்ஷன் தீட்டா வந்து கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டாபிக் நல்லா பார்த்துங்க, இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்து வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட், put your comments on below the video. Then if you like this video just subscribe this video. Okay, thank you.